நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் பாயும் புலி. இந்த படத்து மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா இது ஒரு சுசீந்திரன் படம். அவர் ஜீவாக்கு அப்புறம் பண்ணுற ஸ்கிரிப்ட். ஜீவா ஒரு எக்ஸலண்ட்டான படமாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு படமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். அப்புறம் தனியொருவன் வந்த டைமில் வந்து அது காப் ஸ்டோரி, இதுவும் ஒரு காப் ஸ்டோரி. பட்டுக்குள்ளே போன அப்புறம் வேற என்னென்னா, அந்த தனியொருவனில் சிங்கா வருவார்ல, அவர் இந்த படத்தில் டர்பன் இல்லாமல் வர்றாரு போலீஸாக. எடுத்தோன்னே வேற ஒரு செம்ம என்கவுண்டர் சீனாக படம் அதே மாதிரி இருக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். படம் ஆரம்பித்து 10 நிமிஷத்தில் அவரை போட்டு தள்ளுவாங்க. அதோடு முடிஞ்சு நல்ல சீனு ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அதுக்கப்புறம் தான் விஷால் இன்ட்ரடியூஸ் ஆவார். ஒரு பெரிய பஞ்சே இல்லை அவருக்கு. ரொம்ப தாடி கடிலாம் வச்சுட்டு ஒரு போலீஸ் ஆட்டிடியூடில் இல்லை. அண்டர் கவர் காப்புன்னு சொல்கிறாங்க, பட் ஒரு காப்பாகவே நம்புகிற மாதிரி ஒரு லுக்கில் இல்லை அவர் இந்த படத்தில். சூரி நிறைய காமெடி ட்ரை பண்ணுறாரு. பட் என்ன பிரச்சனைனா, அவர் வடிவேல் அண்ட் சந்தானம் காமெடி அப்படியே ஜஸ்ட்டு இதை மட்டும் மாற்றி போடுறாரு. எப்படி சந்தானம் வந்துட்டு ராஜா ராணியில் காராச்சேவ் காமெடி பண்ணுற மாதிரி சிமிலராக சரக்கு அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டே இருக்காரு. அப்புறம் வடிவேலில் வந்து கொண்டா காமெடி பதிலாக ஹெல்மெட் போட்டுக்கிறாரு. காஜல், என்னங்க இவ்வளோ அழகாக இருக்கீங்க, பட்டுன்னு 2 சீனில் விழுந்துடுறீங்க. அவர் ஒன்றுமே பண்ண மாட்டார். ஒரு வாட்டி கிராஸ் பண்ணி விடுவார், இன்னொரு வாட்டி என்னன்னா பைக்லேருந்து தள்ளி விடுவார். இதில் லவ் வந்துடுது. இப்படிலாம் கரெக்டாகும்னா எத்தனை ஃபிகர் எனக்கு கரெக்டாக இருக்கும். பாட்டெல்லாம் தாறு மாதிரி. தே டேக் அனாயன்ஸ் டு த நெக்ஸ்ட் லெவல். படம் அனாயிங்காக இல்லையான்னு கேட்குறீங்களா? படம் விடுங்க, சாங் அதுக்கு மேலே ஒரு பாட்டும் கேட்குற மாதிரியே இருக்காது. அங்கே இருக்க பொம்பளைங்கள்லாம் தம் அடிக்க போயிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஓயின்னு ஒரு தெலுங்கு படம் வில்லன்னு. அப்புறம் இன்னொரு ஜுனூன் செட்ஸ் லால்னு வராரு. படத்தில் ஆனந்த்ராஜ் வேறு ஒரு போலீஸான ஒரு ஹெவியான ரோல்னால் எப்படி கேட்குறீங்கன்னா, ஒரு ஆந்திரா மீல்ஸ்லேருந்து ஹெவியாக ஒரு மீல்ஸ் போட்ட மாதிரியே படத்தில் சுற்றிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பெஸ்ட்டு சீனே என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்டர்வல் வரும். அப்பா நான் வெளியில் கிளம்பிட்டோம். அப்புறம் விஷால் இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு 2-3 என்கவுண்டர் சீன் போடுவார். டீசெண்டாக இருக்கும். இதுக்கு மேலே ஸ்பாய்லர் அலர்ட் கேட்காதீங்க. ஏன்னா படத்தோட மெயின் ட்விஸ்ட்டை சொல்ல போகிறேன். பட்டமே ஸ்பாய்லர் தான். இதில் என்னடா ட்விஸ்ட்டுன்னு கேட்குறியா? பெருசாக ஒன்றும் இல்லைங்க. விஷாலுக்கு வந்துட்டு ஒரு ஹரி படத்துக்கு இருக்க மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்குது. ஆனால் நமக்கு அப்படி ஒரு சென்டிமெண்ட்லாம் வரல ஃபேமிலி மேலே. அவர் அண்ணனா சமுத்திரக்கனி வராரு. பார்த்தா அவர் அண்ணன் தான் வந்து அந்த டானுக்கெல்லாம் டண்டனக்கா டான்னு. சமுத்திரக்கனி நல்லா நடிச்சிருக்காரு. என்ன பிரச்சனைனா, ஒரு தப்பான ரோல் எடுத்து நல்லா நடிச்சிருக்காரு படத்தில். பாண்டிய நாடுல பார்த்தீங்கன்னா, விஷாலோட அப்பாவுக்கு ஒரு செம்ம பவர்ஃபுல் கேரக்டரைசேஷன் இருந்துச்சு. இதில் இவர் நல்லா நடிச்சிருக்காரு. பட் 2 பேருக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங் வரல. அப்புறம் படத்தோட லாஸ்ட் 15 மினிட்ஸ் வரும். அதில் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரும். விஷால் லைட்டாக கொஞ்சம் டபுள் கேம்லாம் விளையாடுவார். லாஸ்ட் 15 மினிட்ஸ் ஃபைன். பட் அந்த 15 மினிட்ஸ் வச்சுட்டு மொத்த படத்தை பார்க்க முடியாதுங்க. முதல் 10 நிமிஷம், கடைசி 15 நிமிஷம், இவ்வளோ தான் மொத்த படம். படத்துக்கு ரேட்டிங் கேட்குறீங்களா? நானே இந்த படத்து டிக்கெட்டை பிளாக்ல வாங்கி பார்த்தேன்ற கடுப்பில் இருக்கேன். அதோட ஃப்ரீயாக முடிச்சுக்கலாம். பாய். If you like my video, please like and share it, and kindly subscribe to my channel. Thank you.